ஆலய வழிபாடு சார்ந்து சில விஷயங்கள் உடன்பாடு எட்டப்படுது. நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க, ஒரு சில விஷயம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால சாமி கும்பிட வந்துட்டீங்க, கும்பிடலாம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்தாச்சு. பிரச்சனை இல்லாமல் வாழான்ற சூழ்நிலையில அங்க ஒரு சனியை உள்ள வருது. ராம ரவிக்குமார் ஒருத்தன் வர்றேன். கோர்ட்டு தீர்ப்புல சாமி கும்பிடுத்தாங்க, அதை தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து கும்பிடணும்னு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அதனால் இங்கே வச்சே கும்பிடுங்க. எங்கே இருந்தாலும் சாமி சாமி தானே, தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு சொல்லி அவன் எங்களுக்கு சமாதானம் பண்ணுறேன். அந்த சிஆர் சாமிநாதன் அங்கே ஜட்ஜாக இருக்கிறாரு. எந்த விதமான முன் அறிவிப்பின்றி ஒரு தலைப்பட்சமான ஒரு சமூகத்தை விசாரிக்காமலே ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது உயர்ந்த ஜாதி இந்துக்களுக்கு மட்டும் சொல்லிட்டாங்க கோயில் பூட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு சில விஷயங்களை சொல்லி பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னால் அதிரடியாக கோயிலை திறந்து 6 கால பூஜை நடக்கணும். யாரால் நடத்தப்படணும்? ஒருதைப்பட்சமாக பிள்ளைமார் சமூகம் மட்டும்தான் பயன்படுத்தணும். உங்கள் தரப்பு விசாரணைக்கு கூப்பிடல, எந்த இதுவும் கிடையாது. சாமிக்காக தான் இவ்வளவு பண்ணுறீங்க, அந்த சாமியவே தூக்கி போடலான்ற அளவுக்கு தீண்டாமை எதிர்ப்பு மனதில் இருக்கா? உருவாயிருச்சு. எத்தனை நாள் இதுக்கும் போய் அடித்து மல்லு கட்டுறது? அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஒரு 4 பேர் வந்துட்டு கூட குறையான வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையா? இந்த இப்படி சாமி நமக்கு எதுக்கு? பேச ஒட்டுமொத்த மக்களை ஊரை தட்டி நம்ம ஊரில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த மதம் இல்லை, நாங்கள் மத மாற்றம் அப்படின்றது 100% கையில் எடுக்க ரெடி ஆகிட்டோம். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த மதுரை ஜில்லா பொறுப்பாளர் திரு செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணே வணக்கம். வணக்கம். கரிகாலனுடைய ட்ரைப்ஸ் சேனலில் நீங்கள் கொடுத்துருந்த பேட்டியை பார்த்துருந்தேன். ரொம்ப விளக்கமாக ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் பேசியிருந்தீங்க. உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அது சார்ந்த ஒரு தீண்டாமை பிரச்சனை, அதில் இந்துக்களின் உரிமைக்காக போராடுகிறேன் என்று இப்போது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் ஒரு பெரிய குடைச்சலை கொடுத்துருக்கிறாரு. இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக போராடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மோசமான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மதத்தை விட்டே வெளியேறுவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் கூட வருத்தமாக பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக எங்கேருந்து தொடங்குது இந்த பிரச்சனை, என்ன பேக்ரவுண்டு? என் பேர் செல்வராஜன். அப்போ ஒரு பெரிய சாமி, உத்தப்புறம், அதான் பேரவை தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்கு. உத்தப்புறம்னு எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே மக்கள் மத்தியில் கொஞ்சம் இதாகவே தெரியும். 1964 ஒரு பிரச்சனை ஆகுது, ஆட்டு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம தேவந்தல சமுதாயத்துக்கும் கொடிக்கா பிள்ளைமார்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில், அந்த சமூகத்துக்கும் நல்ல இணக்கமான இது. அந்த 64 ஒரு பிரச்சனை வந்தோடனே 2 தரப்புலையும் அடிச்சுக்கிறோம். அப்போ அவங்க தரப்புலேருந்து எங்கள் தரப்பு மக்களை அடித்து ஒரு பகுதி தேவேந்தல் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு 25-30 வீட்டு, அப்போ எல்லாம் கூரை வீடு தான், கூரை மட்டமாச்சு இருக்கும். அதில் தீயை வச்சுட்டுன்னு ஃபுல்லாக கரிகிறது. அந்த பொருளாதார ரீதியில் ஏகப்பட்ட இதாகிடுது, லாஸ் ஆகிடுது. இதை பேசிக்க வச்சு இந்த தரப்பு நம்ம தேவேந்தர் சமூகம் வந்து பிள்ளைமார் தரப்பு அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இறந்துறாரு, கேஸ் நடக்குது. இந்த மாதிரி சில குற்றச்சாட்டு நிரபராதின்னு தீர்ப்பு ஆயிடுச்சு. அது அப்படியே தொட்டு வச்சு அப்படி சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. 87-88 ஒரு பிரச்சனை உருவாகுது. உத்தப்புறத்தில் வந்து மாரியம்மன் கோயில்னு பெரிய அளவில் திருவிழா கொண்டாடும். 11 நாள் திருவிழா இருக்கும். புரட்டாசி மாதம் வந்து வாசிமலான் கோயில் திருவிழான்னு ஒன்று சிறப்பாக கொண்டாடுறது தேவேந்தர் சமுதாயம் சார்பாக. இதில் 18 பட்டி, அந்த எழுமலை சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு 18 கிராமம் சேர்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து முத்தாலம்மன் திருவிழான்னு ஒரு மிகப்பெரிய திருவிழா இருக்கும். 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒரு தடவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினா தொடர்ந்து ஒரு 5 வருஷம் கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் எங்கள் ஊர் முத்தாலம்மன் கோயில் பக்கத்தில், அதாவது தெற்கு பகுதி தான், 2 கோயில் இருக்கிறதுமே தெற்கு பகுதி தான், தெற்கு தெருவு சார்ந்த பகுதியில் தான் அந்த 2 கோயில் அமைஞ்சிருக்குது. அந்த கோயிலே வந்து நம்ம உத்தப்புறம் பெரிய கண்மாயினுடைய கரையில் அமைஞ்சிருக்கு. அது எல்லாமே கண்மாய்க்கு பாத்தியப்பட்ட பகுதி தான். அதில் மடை குடும்பர்கள் சொல்லி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் காணி பார்ப்பாங்க. அந்த அங்கே கழனியில் அரிக்கக்கூடிய நெல், சோளம், கம்பு மற்ற மகசூல் சார்ந்த எல்லாமே இங்கே தான் களமாக பயன்படுத்தி அங்கே அந்த இடத்துல ஒரு 3-4 குடிசை போட்டு வசித்து வந்த இடம் பழங்காலத்துகளில். அதை காலப்போக்கில் வந்துட்டு அந்த பிள்ளைமார் சமுதாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நீங்கள் அங்கே போங்கடா, உங்களுக்கு அங்கே தெருவு இருக்குன்ற மாதிரி ஒரு நாள் வெளியேற்றிட்டு முழுமை ஆக்கிரம் பண்ணுறாங்க. அந்த கோயிலை சுற்றி ஒரு 15 ஏக்கர் அது எல்லாத்தையுமே அவங்க ஆக்கிரம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் அரசு. அந்த கோயில் யாருக்கான கோயில்? முத்தாலம்மன் கோயில் என்பது 18 பட்டிக்கும் உத்தப்புறத்தில் இருக்க 5 கிராமத்துக்கும் பாத்தியப்பட்டது. எல்லா காலகட்டங்கள் அனைத்து சமூகமும் கும்பிடக்கூடியது. என்னென்ன சாதிகள் இருக்கிறாங்க? தேவேந்தல் சமுதாயம் இருக்கும், பிள்ளைமார் இருக்கிறாங்க, தேவர் கம்யூனிட்டி, ஆசாரி, செட்டியார், முத்தரையர்,
கவுண்டர், அருந்ததியர், ஆதிதிராவிடர்னு சொல்லி அனைத்து சமூகமே கும்பிடக்கூடியதான். காலப்போக்கில் ஒவ்வொரு அப்போ அந்த முன்னாடி காலத்தில் 10 வீடு 5 வீடு இருந்தாலும் ஒரே இடத்துல கும்பிட்டாங்க. கொஞ்சம் காலம் கடக்க ஒரு 100 வீடு 200 வீடு அந்தந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயிலை வாங்கிட்டாங்க. அந்த 18 பட்டி தலைமை இடத்துல இருந்து இது நடப்பு. நானும் எல்லாம் எனக்கு 54 வயசு ஆச்சு. நானும் நிறையா விசாரித்ததில் இதைத்தான் அந்த ஊர் பண்ணையாரே சொன்னார், இந்த மாதிரி தான் பிரித்து கொடுக்கப்பட்டதுங்கிறத. இந்த விஷயத்தை இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்ம எங்கள் ஊரில் எப்போயுமே இந்த பங்குனி திருவிழா சிறப்பாக கொண்டாடுவோம். எல்லா ஊருக்கும் தெரியும், உத்தரப்புறத்தில் மாரியம்மன் கோயில் கும்பிட்டாலே மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம். நல்லா அந்த கரகடுக்கணுக்கெல்லாம் அதாவது எவ்வளோ வறட்சி இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் மழை பெய்யுங்கிற ஐதீகம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சாமி கும்புறதுல ஒரு பிரச்சனை கொண்டு வர்றாங்க 88 யார் கொண்டு வர்றா? பிள்ளைமாரு இங்கே வந்து இங்கே சாமி ஆடக்கூடாது, உங்களுக்கு அங்கே தான் நீங்கள் மாரியம்மன் கோயிலிருந்து ஆடி இங்கே வருவோம். நீங்கள் கோயிலுக்கு இல்லை, எங்களுக்கு பாத்தியப்பட்ட அரச மரத்தில் இருக்க மாரியம்மனுக்கு. அது எங்கே இருக்குது? அந்த எங்கள் தெற்கு பகுதியில் இருந்து ரோட்டுக்கு தெற்கு முத்தாலம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு 150 அடிக்கு தள்ளி இருக்கும். அது வேற இது வேற. இங்கே தான் அங்கே நம்ம பட்டியக்கல் விளக்கு தண்டு இருந்துச்சு. முன்னோர்கள் இருந்து அங்கே காலத்துல இருந்து அங்கே குடியிருப்பு இருந்ததுனால நீங்கள் அதை தான் வழிபாட்டு தலமாக வச்சிருந்துருக்கீங்க. இல்லை, அங்கே தான் வந்து எழுமலையிலிருந்து நமக்கு கொசவ செட்டியார் மூலமாக தான் கரகம் கொடுப்பாங்க. பிள்ளைமாருக்கு முத்தாலம்மன் சாமி செய்தும் அந்த ஊருக்கு மட்டும் இல்லை, அங்கே 18 பட்டிக்குமே அவங்க தான் சாமி கொடுக்குறது. எழுமலையிலேருந்து ஒரே இடத்துல எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ஹப்பு வந்து ஒரே இடம் தான். ஆமாம். அதே மாதிரி உத்தரப்புறம் தெய்வந்திர மக்களுக்கு கரகம் எடுக்கிறோமோ அதே இடம் தான். அங்கேருந்து எடுத்து அங்கே உத்தரப்புறம் எல்லையில் ஒரு ஆடம்பரமாக ஊர் மக்களே போய் அங்கே கரகத்தை வர வச்சு அங்கேருந்து வெடித்த மேலதளத்தில் வருவோம். வந்து இந்த அரச மரத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஊருக்குள்ளே இருக்கிற மாரியம்மனுக்கு கொண்டு வருவோம். உங்களை தவிர வேறு எல்லா சமூகமும் அரச மரத்தை வழிபடுவாங்களா? எங்களுக்கு மட்டும் அதை நாங்கள் மாரியம்மன்றதை நாங்கள் வழிபடக்கூடிய ஒரு அந்த இடத்துல. ஓ சரி. இப்போ நீங்கள் வர்றீங்க, ஆடிக்கிட்டு வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆடி பாடி வேட்டு போட்டு வர்றதில் தடுக்கிறாங்க. அதை பேசிக்காக வச்சு இங்கே யார் வந்தாலும் அடிப்ப முடியன்றாங்க அரச மரத்துக்கிட்ட. ஏன்னா காலம் மாற மாற மக்கள் தொகை கூடுது, ஆடம்பரம் கூடவும் அவங்களுக்கு அதை பொறுத்துக்கிற முடியாத ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா அது பூரா மக்கள் கிட்டத்தட்ட 500-1000 மக்கள் போய் வரதில் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை நாங்கள் வழிபடுற இடத்த நாங்கள் விட்டு கொடுக்க முடியும் நிலைக்கு நாங்கள் வர்றோம். எங்கள் ஊர் பெரிய ஆள்லாம் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி வர்றப்போ சாமி இறக்கி சாமி காவு கட்டுருன்னு சொல்லுவாங்க. ஊரை சுற்றி வரும், அருளோடு வரும். அப்போ இவங்க ஒரு 5-6 பேர் இருந்து அந்த மரத்தை வந்து சுற்றி வர நேரத்தில் கல்லை விட்டு அடிச்சிடுறாங்க. ஒளிஞ்சிருந்து அடிச்சிடறாங்க. அந்த 2 பேருக்குமே காயமாகி ரத்தத்தோடு வர்றாரு, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு. அப்போ இதை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து சமரசம் பேசுகிறாங்க. நாங்கள் பொங்கல் முடிச்சுட்டு பொங்கல் வரைக்கும் நாங்கள் விட்டுட்டோம். அப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு ஊருக்கு போகிறப்போ ஊர் காரியத்துக்கார வச்சு பஞ்சாயத்தை பேசுகிறாங்க. பஞ்சாயத்தை பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் சண்டை போடக்கூடாது, எது வந்து பேசி தீர்த்துக்கலான்றத முடிவுக்கு வர்றப்போ அங்கிட்டு இருக்கு. யார் பஞ்சாயத்து வச்சது? அந்த பிள்ளைமார் தரப்புல வந்து பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க. யார் தலைமையில்? அதாவது ஒரு 10 ஊருக்காரங்க, அந்த 18 பட்டின்னு சொல்கிறோம்ல, ஆமாம், அதில் மேல் சாதி சார்ந்தவங்க மட்டும் ஒன்று சேர்ந்து 1988 போட்ட கூட்டத்தில் அந்த ஒரு தேட்ரு, அருணாசன் தேட்ரு, பண்ணையார் அவர் பையனோட தலைமையில் தான் அங்கே நடக்குது. அவர் யார்? அவர் வந்து அந்த 18 அவர் இல்லை சேர்வை. பொதுவாக ஒரு ஆளை வச்சு கூட்டம் போகிறாங்க. அவங்க தரப்புல கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. உங்கள் தரப்புல இருந்து மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் உள்ள அளவு. அவங்க தரப்புல இருந்து எத்தனை பேர் வரும்? 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. குறைஞ்சது 100 ஆளுக்கு மேலே இருக்கும். பேச்சுவார்த்தைக்கு போய் அங்கேயே உட்கார வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 5 பேரை மட்டும் உள்ளே கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட 100 அந்த பகுதியில் இருக்க ஒரு 10-20 கிராமத்துக்கு முக்கியஸ்தர் 100 ஆளுக்கு மேலே உள்ளே வச்சு இவங்களை வர வச்சு மிரட்டி அரச மர வழிபாடு உங்களுக்கு இல்லை, பிள்ளைமாருக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி இது இவங்களுக்கு தான் சார்ந்ததுன்னு நீங்கள் கையெழுத்து போடணும். அதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க, சத்தியம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு சாமி மேலே பார்த்த போடுறாங்க. உங்களை கூப்பிட்டு மிரட்டி சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், சத்தியம் பண்ணிட்டா நீங்கள் வந்து அமைதியாக போய்க்கிறோம் வேணாம்ன்ற மாதிரி நம்ம ஆளுங்க வெளியே வர்றாங்க. அப்படி நீங்கள் போடலைன்னா அவங்கள தான் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி உயிர் பயத்தில் அந்த 5 பேருமே ஊரில் வந்து சொன்ன மாதிரி எங்களை கூப்பிட்டு போய் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ அன்னைக்கே சண்டை உருவாங்க. நீங்கள் நிறைய பேர் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு அவங்க அதுதான் அங்கே வரக்கூடாதுன்னு இவங்க ஒரு பெரிய ஆள் கட்டுப்பாடு, ஒரு ஊர் கட்டுப்பாடுன்னு நாங்கள் சில வச்சுருப்போம். வந்தால் சண்டை வரும், அடிச்சிருவாங்க, கலவரம், சாதி பிரச்சனை யாருன்னு சொன்னதெல்லாம் யாருமே போகலை. புரியுது. அதுக்கு பிறகு வந்து அந்த ஊரில் சொன்னதுக்கு பின்னாடியே மறுபடியும் பிரச்சனை உருவாகுது. நீங்கள் எல்லாரும் அது தப்புன்னு முடிவு தப்புன்னு ஊரே சேர்ந்து நிற்கிது. எப்படி நீங்கள் சொல்ல போச்சு, எங்கள்கிட்ட வந்து வெளியே வந்திருக்குன்னா வெளியே வந்து அடிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மிரட்டல் பயங்கரமான இது இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு பின்னாடி தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம்.
அதுக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம், கொடுக்குறத வாக்கு கொடுத்துட்டோம், சத்தியம் பண்ணி கொடுத்துரும்னு சொல்லி அந்த 5 பேருமே இங்கேருந்து மஞ்சள் துணியை கட்டி மஞ்சள் பூசி போய் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த எழுதி கொடுத்ததுக்கு பிரகாரம் என்னன்னு நடந்துச்சு? சத்தியம் பண்ணுறதுனா எப்படி? சத்தியம் பண்ணுறதுன்னா, ஆமாம், கோடு கிழிச்சு சாமி மேலே சத்தியம் சொல்லி அந்த மாரியம்மன் மேலே இது எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறத இவங்க சொல்ல, அவங்க என்ன இருக்கிற இது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்ததுனால, உள்ளே வச்சு எழுதி கொடுத்ததுனால இனிமேல் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி வெளியேறி வர்றாங்க. அந்த கோடை தாண்டிட்டா ஆமாம், அந்த இதுதான். அப்போ நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அப்படி வந்து அவங்க சொன்ன வந்த உடனே அப்படியே இவங்க போயிட்டு வந்தோடனே சண்டை தான் வருது. அதில் ஒரு குரூப்பு வந்து போனது தப்புன்னு தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆளுகளை தவிர பாக்கி எல்லாமே ஒரு இதில் நின்று அங்கே சத்தியம் பண்ணி தப்புன்னு சொல்லி முடிவாகி போலீஸை வச்சு தான் அதெல்லாம் நடக்குது. அந்த அக்ரிமெண்ட் பிறகுனா போலீஸ் தலையிடுறாங்க அவங்களுக்கு சாதகமாகவே. ஓ, போலீஸ் எதுக்கு உள்ளே வராங்க? நீங்கள் யாரும் போய் போலீஸை யாரும் பார்க்கலாம். அவங்க நம்ம சண்டை வந்துடும் அப்படின்னு இவங்க இந்த சமூக மக்கள் கலவரம் பண்ணுவாங்க, எழுதி கொடுத்து மீறுவாங்கன்னு சொல்லி போலீஸ் வண்டி இறக்கி எம்ம தரப்பில் இங்கிட்டு விடாமல் அவங்கள மட்டும் சத்தியம் பண்ண யாரோ அவங்கள மட்டும் கூட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு இருக்கும். போலீஸ்னா பெரிய அரசியல்வாதிகள் தலையீடு இல்லை. ஆமாம், தலையீடோட தான் அது நடக்குது. யார் யார்? அப்போ வந்துட்டு அந்த சமயத்தில் இந்த பொண்ணு பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், போடியோட எம்எல்ஏ, தொகுதியின் எம்எல்ஏ முத்துராமலிங்கம் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கல்லூர் சமூகத்தை சேர்ந்தவர், தேவர் கம்யூனிட்டி. இவங்க தான் அந்த இதை முன்னெடுத்து செய்தாங்க. ஓ, அந்த கமிட்டி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் அவங்க போலீஸும் வந்து போலீஸ் அவங்களுக்கு சாதமாக நிற்கிறாங்க. ஓகே, அதாவது அக்ரிமெண்ட் பிரகாரம் நீங்கள் வரக்கூடாது, 5 பேர் மட்டும் கையெழுத்து போட்டு போங்கன்னு சொல்லி மிரட்டி இந்த ஆளுங்கெல்லாம் விடாமல் தடுத்துடுறாங்க. துப்பாக்கி சூடுலாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்களே, அது 90ல். இப்போ இது 89 90 இந்த பிரச்சனை. 88 மொத்தம் அக்ரிமெண்ட் முடியுது. 89ல் அந்த மறுபடியும் சாமி கும்பிடுறோம், அங்கே போகிறாங்க, வரக்கூடாதுன்னு பிரச்சனை ஆகுது. அப்போது போலீஸை நிறைய இறக்குறாங்க அந்த சாமி கும்பிட்ற சமயத்தில். அந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நாகமுத்துங்கிறவர், அவர் கொஞ்சம் பரிச்சயப்பட்டவர், எல்லா சமுதாயத்தையும் பழகக்கூடிய வியாபாரி, மாட்டு வியாபாரி. அவர் நைட்டில் கூப்பிட்டு போய் அடித்து கொண்டு போய் மலையில் பொசிக்கிறாங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு பொசுக்குன்னு சொல்லி கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. எரிச்சதில் அவர் போட்டிருந்த துண்டும் அந்த துணி போட்டிருந்த சட்டையும் பார்த்து இவர் தான் அடையாளம் கண்டுபிடிச்சி அங்கே ஆடு மேய்க்க போன தகவல் சொல்லி இங்கேருந்து மக்கள்லாம் போய் பார்க்குறோம். வெறும் எலும்பு துண்டும் அந்த துணி தான் கிடந்தது. எதுக்கு அவரை சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க? அவர் இதில் எதுவும் சம்மந்தப்பட்ட இல்லை. அதாவது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடியவரை. என்ன சமூகம் அவர்? இங்கே தேவந்தோட சமுதாயம் தான் அவர். எங்கள் பிள்ளைமார் சமூகம். இதை முதல் கொலையாக அவங்க கொண்டு போய் அடித்து எரிக்கிறாங்க. இதிலேருந்து பிரச்சனை உருவாகுது. அப்போ 2 நாள் 3 நாள் சண்டை கலவரம் கல்லறின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அவரை சம்மந்தமாக யாரும் பெருசாக போலீஸ் வந்து எங்களுக்கு அந்த விஷயத்தில் எதுவுமே பெருசாக எடுத்துக்கிறல, கேஸு கூட போடலை. நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அந்த நாங்கள் வந்து கொதிச்சுட்டோம். அதான் ஒரு அந்த அறியாமையினால் ஒரு வேகத்தை காட்டணும் மாதிரி விவேகமாக செயல்பட யாருமே இல்லை, வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. வேகமாக என்ன பண்ணீங்க? சும்மா கள்ள கொண்டு ஏறிடுறது, ஓடுறது, வர்றது, இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவன் வெட்டினாலுமே கொண்டுட்டாலும் நம்மளை யாரையா வெட்டும்னு சொல்லிட்டு அவங்க சார்ந்தவங்களாம் எங்கள் ஒரு தோட்டத்தில் வச்சு வெட்டிவிட்டாங்க. அப்போ இது மாதிரி அவங்க நம்ம செஞ்சோன்னே திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் இறந்துட்டாரா? அவர் இறந்துட்டார் தோட்டத்தில் வெட்டி. திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சுன்னு ஒரு நாள் விட்டு இன்னொருத்தன் அவங்க எங்கள் மக்கள் எலும்புலேருந்து உத்தப்படுற வர வழியில் உத்தப்புறத்தில் வச்சு அவங்க வெட்டுறாங்க. பஸ்ஸில் 2 பேர்த்த பஸ்ஸில் வெட்டுறாங்க. ஒருத்தர் அங்கனே ஸ்பாட்டில் இருந்துறாரு. இன்னொரு பஞ்சாயத்து போர்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற அவரே வெட்டுறாங்க. இன்னொருத்தர் வெட்டுனால தப்பிச்சு தோட்டத்து பக்கம் ஊருக்கு வந்துட்டார். அது 2 பேர் இறந்துட்டார் அங்கனே ஸ்பாட்டை விட்டு. இந்த விஷயம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சோடனே இங்கேருந்து போய் அங்கே அவங்க தரப்பில் ஒரு ஆளை வெட்டுறாங்க, இங்கே தெருவில் வச்சு வெட்டுறாங்க. இப்படி அடுத்த அந்த 3 பேர் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்களை வெட்டிட்டு ஆளுக பூரா பேரும் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. ஆமாம், ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க. நீங்கள் தேடி போகிறோம், யாரும் இல்லை, பொம்பளை பிள்ளையருக்கு யாரும் எதுவும் பண்ணலை. அதில் ஒரு ஆள் சிக்கிறாரு, அவரை மட்டும் வெட்டுறாங்க. இதை பேசிக்காக வச்சு போலீஸ் ஏகப்பட்ட போலீஸ் வந்து இறக்குறாங்க. வந்து தான் ஆகணும். இவ்வளவு நடந்துச்சுன்னே இப்போ எங்கள் மக்கள் வந்து இத்தனை பேர் வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே பூரா வந்து ஊருக்குள்ளே போய் அடிக்கணும் ஜெயின் வந்து வீதியில் வந்து நிற்கிறாங்க. மந்தைன்னு ஒன்று இருக்குது, அவனை உட்காந்து பேசுகிறான். இந்த மாதிரி சண்டை சத்தம் போடுறாங்க. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க, ஒரு டீம் உள்ளே வர்றாங்க, துப்பாக்கி எடுத்தவங்களை வர்றாங்க. நாங்கள் அங்கே நிற்கிறவங்க மக்கள், நாங்களாம் சின்ன வயசு பசங்க. இவங்க என்ன எந்த முன்னறிவிப்பின்றி ஃபயர் பண்ணுறாங்க. அடித்தா ஒரு 5 பேர் மேலே குண்டு பாயுது. உங்கள் தரப்பில் எங்கள் தரப்பில் மட்டும் 5 பேர்த்தில் குண்டு பாயதில் 2 பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல சுருண்டு விழுந்து ரத்தமாக இதாகி இறந்துடுறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்து இன்னொருத்தர் ஷூட் பண்ணுறாங்க. அவர் கால் அடித்து அவரை தூக்கி கொண்டு வந்து போட்டு இன்னும் 2 பேர் வந்து அரைகுறையாக தப்பிச்சு போயிடுறாங்க. சின்ன சின்ன காயங்களும் தப்பிச்சிடுறாங்க.
இந்த சம்பவம் நடக்கிறப்போ அந்த புணத்துகளை வந்துட்டு இது சம்மந்தமான சரியான நடவடிக்கை எதுவுமே கிடையாது. அப்போ போலீஸ் சுட்டோடனே எங்கள் ஊர் நம்ம தெய்வந்தலம் சமுதாய மக்கள் பூரா ஊரை விட்டு வெளியேறுறாங்க. பூரா வெளியேறி பயத்தில் பூரா ஊரை விட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்களேன்ற பயத்தில் கிளம்புறீங்க எல்லாரும் பூரா வெளியேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அங்கே பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது. ஊருக்குள்ளே என்ன நடக்குது என்னன்னே தெரியாது. ஆளாளுக்கு எங்கே இருந்தீங்க? அவங்கவுங்க பக்கத்தில் இருக்க ஊர்களில் போய் அங்கங்கே சாப்பிட்டு காடுகள்லையும் மலைகள்லையும் இருந்தோம். எல்லாரும் நானும் இருந்தோம் தானே, இருந்தோம். எல்லா இடத்துக்குள்ளேயும் சுற்றி எங்கெல்லாம் கஞ்சி எடுக்க வேலை செஞ்சுட்டு கஞ்சியை குடிச்சு அங்கே இருந்தோம். திரும்ப அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அந்த கொஞ்சம் டைம் எடுத்தோடனே கேஸ் ஆகுது 90. அந்த 3 மாதம் அந்த 3-4 மாத கேப்பில் அவங்க போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் சுவரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரச மரத்துக்கும் முத்தாலம்மன் கோயிலுக்கும் கிணறுக்கும் பொதுவாக அதை சுற்றி அவனை சுற்றி அந்த இடத்த சுற்றி அந்த 15-16 செண்டு அந்த கம்மா புறம்போக்குன்னு கம்மா பகுதியை சேர்ந்து அவன் சுவரை கட்டுறான். அப்போ நாம் யார் எதிர்த்து கேட்டாலும் போலீஸ் அங்கே எப்போயுமே நிற்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எல்லாரும் தலைமுறைவாக இருக்கு. அந்த பயத்தில் யாருமே அதை என்னன்னு கேட்கல. அதை கட்டி முடிச்சுட்டு அப்புறம் ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு 4-5 பாதை இருக்குது. அவங்க பகுதியில் இருந்ததுன்னா தோட்டம் துறவுக்கு போகணும், நல்லது இடத்துக்கு வெளியில் வரணும், மெயின் ரோட்டுக்கு. அந்த இதையும் அடைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல அடைச்சிட்டு நெட்டுக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 மீட்டர் அளவுக்கு கட்டி மேலே மின் கம்பியை போடுறாங்க. முள் வேலியை கரண்ட் கம்பியை போட்டு அடைக்கிறாங்க. யாரும் உள்ளே வரக்கூடாது, வந்தால் சாகட்டும்ன்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்து எத்தனை தூரத்துக்கு போட்டாங்க? அதை கிட்டத்தட்ட ஒரு அதான் சொல்கிறேன்ல 500-600 மீட்டர் இருக்கும். குறைஞ்சது 1/2 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும் நீளம். 1/2 கிலோமீட்டருக்கு நீங்கள் நடந்தே வர முடியாது, உள்ளே வர முடியாது. ஒரே ஒரு பாதை எங்களுக்கு. அதுதான் இந்த தீண்டாமை சுவர் என்பது. அதுதான் தீண்டாமை சுவர் என்பது. அந்த இதுக்கு பேர் வச்சதே அதுதான். 90 அந்த நடந்த துப்பாக்கி சூட்டில் எங்கள் ஊர் மக்கள் யார் ஊருக்குள்ள இல்லை, குழந்தை குட்டியோட பசி பட்டியோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அரசாங்கம் முழுவதுமே ஆதரவு அவங்களுக்கு பிள்ளைமார் சமூகத்துக்கு. இந்த விஷயத்தை யார் மூலமோ அந்த அம்மா கேள்விப்பட்டு அமைச்சியாவரம் சேம்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், பொன்னம்மாள் எம்எல்ஏ, நிலக்கோட்டை எம்எல்ஏ அந்த அம்மா இருந்தாங்க. இவங்க கேள்விப்பட்டு அங்கே அவங்க வந்து கலைஞர்கிட்ட பேசி அவங்க தன்னிச்சையே அங்கே வர்றாங்க. இந்த மாதிரி மக்கள் இப்படி கிடக்காங்க. அவங்க யார்? தெய்வந்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ. ஓகே. அப்போ அவங்க வந்து பேசி இந்த மாதிரி என் சமூகத்தை இப்படி அடித்து நொறுக்கியிருக்காங்க, நீங்கள் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நேர உத்தப்புறம் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஒரு வாரம் இருந்து இந்த மக்களை பூரா வாங்கன்னு சொல்லி போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க கலைஞர்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக இங்கே வர்றாங்க. அந்த அம்மா வந்து இங்கே இருக்காங்க. இருந்து எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த கேஸ் போட்டதுலேருந்து இந்த பயமெல்லாம் வேணாம், உங்களை செய்யாமல் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இருங்கன்னு சொல்லி அவங்க மூலமாக ஒரு ஆறுதலான விஷயங்கள் வந்துச்சு. அந்த தகவல் சொல்லி நீங்கள் எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஆமாம். அப்போல்லாம் ஃபோனு கிடையாது. யதார்த்தமாக வந்தால் சொல்லி அப்படியே எல்லா இடத்துக்கும் தகவல் சொல்லி வந்துட்டு ஊரில் வந்து அந்த கேஸ் போட்டிருந்தாங்க. சம்மந்தமே இருக்காது. அவங்க அதுக்கு 3 கேஸ் போட்டு எங்களுக்கு 5 கேஸ் 6 கேஸ் இருக்கும். போலீஸ் அடித்தாம்னு கேஸ் போட்டிருப்பாங்க, கள்ளக்குண்டு அஞ்சான்னு கேஸ் போட்டிருப்பாங்க. நடந்தது 2 தரப்புலையும் செஞ்சுருப்போம். ஆனால் எங்கள் தரப்பு மட்டுமே எஃப்ஐஆர் இருக்கும், அவங்க மேலே எந்த எஃப்ஐஆர் இருக்காது. அதை பூரா ரிவர்ஸ் பண்ணாங்களா? ஆமாம். அதுக்கு அடுத்து எங்களை மட்டும் கொண்டு போய் ஒரு 20 பேர் அடித்து கையும் காலம் ஒடிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே கை காலுக்கு இதெல்லாம் ஒடிஞ்சு வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருந்தாங்க. செத்து போயிட்டாங்க நிறைய பேர் அடித்ததுலேயே ரத்தமாக வாந்தி எடுத்து. அதில் இன்னொரு பையன் கூட இருக்கேன், 2-3 பேர் இருக்கிறாங்க, பாக்கியெல்லாம் இறந்துட்டாங்க. அந்த கேஸ் இருந்ததுனால யாரும் அதை முக்கியத்துவம் கொடுக்கல. பூரா அதுலேருந்து மீண்டும் 10 கேஸ் 5 கேஸ் ஒன்று அதிலேருந்து எங்களால் சம்பாதிக்க கேஸுக்கு போக இப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கேஸ்லேயே கவனம் செலுத்து. துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு 2006 வரைக்கும் உங்களுக்கு பெரிய சிக்கல் பிரச்சனையும் இல்லை. ரைட்டு. 2006க்கு பிறகு என்ன நடக்குது? 2006க்கு பின்னாடி தான் 2007-8 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூலமாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு சொல்லி ஒரு அமைப்பு, சிபிஎம் உடைய ஒரு பாடி, அது ஒரு பார்ட்டு. அவங்க என்ன செய்கிறாங்க, மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய ஆய்வு பண்ணி சில சரி பண்ணுறதும் சில இது பண்ணுறதும் அந்த அவங்க எடுத்தது. அதில் முன் உதாரணமாக உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. 2006, 2007, 2008 அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 இடத்துக்கு மேலே வெவ்வேறு வடிவத்தில் தீண்டாமை இருக்குன்றதை முன்வைக்கிறாங்க. ஆய்வு எடுத்து வைக்கிறாங்க. அந்த இதில் உத்தப்புறம் நம்பர் 1 நிற்கிது. என்ன அப்படின்னா, சுவர் எழுப்பி ஒரு சமூகம், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்லி இவங்களை உள்ளே விடாமல் சுவரை எழுப்பியிருக்கிறாங்க. நடக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, ஆலய வழிபாடு இல்லை, தண்ணி எடுக்கக்கூடாதுன்றதை இந்த கருத்தில் உள்ளே வச்சு அதுக்கு ஒரு பேர் இறங்க தீண்டாமை சுவர்னு. அப்போது ஒரு பரபரப்பாக ஓடுது.
அங்கங்கே நியூஸ் பேப்பர் டிவி எல்லாம் வருது. அதில் நான் சில பேட்டியெல்லாம் கொடுக்குறேன். இதில் வந்து இந்த மாதிரி கடந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இவங்கெல்லாம் அந்த 89 90 காலகட்டங்களில் பூரா எழுதி வாங்கி இப்படி வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அரச மர வழிபாடு வேணும்னு போராடிட்டு இருக்கிறோம். எந்த அரசுமே செவிசாய்க்கலை. கோயிலுக்குள்ளே வரக்கூடாது எழுப்பி இருக்கிறாங்க. தீண்டாமைன்னா இந்த பக்கம் காம்பவுண்ட் சோறு கட்டினது தீண்டாமை, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற வர்றவங்ககிட்டலாம் சொல்கிறோம். அவங்க வர்றவங்கலாம் பயங்கரம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் டீம் வந்தாங்க, ஏடிஎம்கேலேருந்து வந்து பார்த்தாங்க, டிஎம்கேல அப்போ வந்து பார்த்தாங்க. இது யார் மூலமும் பெருசாக ஒரு தீர்வு கிடைக்கல. இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க எடுத்தாங்கன்றது நான் ஓப்பனாக சொல்கிறேனே, அவங்க எடுத்ததுலேருந்து சின்ன சின்ன குறைபாடுகளை கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு செயல்லையுமே நான் பார்த்தேன். அந்த பேட்டி கொடுக்குறோம், நல்லா செஞ்சிருவோம். அப்போ டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்குது, அவங்க கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டில் அவங்க அலையன்ஸில் இவங்க இருக்காங்க. அப்போ இவங்க சொன்னால் நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. இது எப்படி இந்த சாலை வழிபாடு கிடச்சிரும் அப்படிங்கிற முனைப்பில் அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுறோம். அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறோம். பீஸ் கமிட்டியெல்லாம் சொல்கிறான். பீஸ் கமிட்டியில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போய் யார் வைக்கிறா? பீஸ் கமிட்டி கவர்மெண்ட்டே வைக்கிறாங்க. பிரச்சனை பண்ணது வந்து கட்ட பஞ்சாயத்து. ஆமா, இரண்டாவது நடந்தது அப்பெல்லாம் கட்ட பஞ்சாயத்து. இது வந்து அபிஷியலா கவர்மெண்ட் யார் வைக்கிறா? கலெக்டர் வைக்கிறாரு. ஆர்டிஓ மூலமா முதல்ல வைக்க சொல்றோம். நீங்க எத்தனை பேர் போறீங்க? நாங்க அஞ்சு பேர், அவங்க 5 பேர். கரெக்டா போறீங்க. வச்சு பேசுறதுல உடன்பாடு எட்டப்படல. என்ன உடன்பாடு கேட்டீங்க? அந்த சுவரை எடுத்துட்டு எங்களுக்கு வழிபாடு வேணும், அரச மர வழிபாடு வேணும். 89க்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ அது எங்களுக்கு வேணுங்கிறத முன் வைக்கிறோம். அந்த கோயிலை சுற்றி எடுங்க அப்படிங்கிறத முன் வைக்கிறோம். அதே மாதிரி முத்தாளம்மனும் நாங்கள் ஒரு காலத்தை விட்டுட்டோம். அடுத்தடுத்து பிரச்சனை வரும். அதை நான் சாமி கும்பிட்றது கூட உரிமை கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அவங்க எதையுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வர்றாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் மூலமாக நாங்கள் இந்த சின்ன தீர்மானம் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து கலெக்டர்கிட்ட கொடுக்கத்தோடனே கலெக்டர் மூலமாக அந்த இதை ஆய்வு பண்ணுறதுக்கு வழிவகுக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்றது கேட்குறப்போ நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறேன். அந்த சுவரை கட்டி கம்பி போட்டது, அங்கே கோழி விழுந்து செத்தது, வயர் வந்து கிடந்து மாடு இறந்தது, இந்த விஷயமெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ தீண்டாமை சுவர்னு பேர் சுட்டுன்னு இந்த 2 சுவர் இடிக்கணும், அப்படி முழுசாக இடிக்கணுங்கிறத ஒரு தீர்மானம் பீஸ் கமிட்டியில் பேசுகிறது. கவர்மெண்ட்டு நமக்கு ஒரு ஆதரவான கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கரெக்டாக சொல்லிவிட்டு சொன்னோடனே சிபிஎம்லேருந்து பிரகாஷ் காரத்து உத்தப்புறத்து சுவரடிக்க வர்றாருன்ற ஒரு அறிக்கை வருது. அதாவது கலெக்டர் பீஸ் மீட்டிங்லேயே முடிவெடுக்கப்படுது இந்த மாதிரி சுவர் இடிக்கணும். ஆமாம், அதுக்கு அந்த தரப்புகளை ஒத்துக்கிறல. ஆனால் கவர்மெண்ட்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே என்ன நடக்குதுன்றத சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. பேசினோடனே ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே சொல்கிறாங்க. அப்போ சட்டமன்ற கூட்டத்தில் நன்மாறன் தோழர் மூலமாக எம்எல்ஏ மூலமாக ஒவ்வொரு செய்தியும் போகுது. என்ன நண்போ ஒவ்வொரு கேள்வி கேட்க நண்பனை பதில் சொல்கிறப்ப அங்கே வந்து முள்ளுவிக்க கரண்ட் வேலி போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குன்ற வீடியோவோட காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் தவறு, இதை உடனே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர்றப்போ கலைஞர் உத்தரவு போட்டார். கலெக்டருக்கு எல்லா உத்தரவும் வருது. முதல் நாள் வர்றாங்க, வண்டி கிட்டத்தட்ட அந்த பகுதி பூரா போலீஸ் இடிக்க சொல்லிட்டாரு. தீண்டாமை சவர் இடிங்கன்னு ஆர்டர். அதுக்கு இடையில் இங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யணும், டோட்டலாக வந்து போலீஸ் பாதுகாப்பு அங்கிட்டு இங்கிட்டு 2 வந்து இறக்குறாங்க. போலீஸ் மட்டும்தான் ஊரில் இருக்குது. அதிகாரிகளை வச்சுட்டு சேசிபை கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். சரி வந்து அந்த சோறை எடுத்து விட்டுருவாங்க, நமக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லா வசதியும் ஆயிருன்ற கருத்தில் முன் வச்சு உட்காந்துருக்கப்போ கோயிலுக்கு முன்னாடி நம்ம தெருவுக்குள்ளேயே நிற்கிறோம். ஒரு 50 100 டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்குறாங்க. பரபரப்பாக இருக்கிறதுனால கலெக்டர் வர்றாரு. வந்துட்டு இந்த தீண்டாமைச்சர் இடிப்பாங்க, சாதிச்சோர் இடிப்பாங்கன்ற எதிர்பார்ப்போ நாங்கள் இருக்கிறப்போ அது சார்ந்து அவர் எந்த முடிவும் எடுக்காமல் நேரம் என்ன செய்கிறாருன்னா கிழக்கு பக்கமாக ஒரு இடிஞ்சு கிடந்துறதுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போகிறாரு. போயிட்டு அங்கே ஆக்சுவலாக இடிஞ்சு கிடக்கு, நடப்பாதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடிஞ்சு கிடந்த இடத்துக்கு போனோடனே அங்கேருந்து போன சேசிப்பு வருது. அதாவது நீங்கள் சொல்கிற அந்த 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருந்த அந்த காம்பவுண்ட் சவர் மாதிரி இருந்த அந்த சவர் இருந்து இடிஞ்சு கிடந்தது. அது ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்தது. அது இடிஞ்சு கிடக்கு. ஏற்கனவே நாள் நடமாட்டம் ஆடு மாடு பிடிச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஓகே. அந்த இடத்துல இருந்த 4 இப்போ ஒரு 14-18 கல்லுகளை மட்டும் கருங்கல் உடகள் ஒரு திட்டு மாதிரி இருக்குது. அதை மட்டும் ஜேசிபி எடுத்து விட்டுட்டு ஒரு 4-5 வண்டி டிராக்டர் மண்ணை கொட்டி விட்டு இதுதான் பாதை ரோடுன்னு உலகுக்கு தெரிகிற மாதிரி தீண்டாமைச்சு இடிச்சாச்சுன்னு சொல்லி ஒரு மாயை ஏற்படுத்தி கிளம்பிட்டாங்க. கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய செவரை உடைக்கணுன்றதும் உங்கள் கோரிக்கை. இந்த பக்கம் இந்த 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய செவரை உடைக்கணுங்கிறதும் உங்களுடைய கோரிக்கை. அதுதான். ஆனால் கோவில் செவரை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த செவரை இடிக்கிறதுக்கு வந்துருக்காங்க. அதுவும் கண் துடைப்பது. அதுவும் எங்கள் மக்களோட எதிர்பார்ப்பு முழுவதுமே இந்த அரச மரம் மாரியம்மன் சுற்றி கட்டப்பட்ட சுவரை இடிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு நாங்கள் இருந்தது.
சாமி கும்பிட்றதுக்கு தடையாக இருக்குன்றதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கிடைக்க அப்படிங்கிற ஒரு நல்ல விமர்சனம் பிறக்க போகுன்ற நாங்கள் வந்தோம். ஆனால் அவங்க வந்துட்டு இதை இடிக்காமல் இதை விட்டுட்டு அங்கே போய் சின்னதாக செஞ்சுட்டு மக்களை ஒரு ஏமாற்று வேலையை முடிச்சுட்டு அவங்க வாட்டில் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன? அதுக்கு பிறகு சில எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சில விஷயங்கள் சொல்கிறோம், அவங்ககிட்ட எடுபடலை. இதை வச்சு சின்ன சின்ன அரசியல் கூட்டம் மீட்டிங் அது இதுன்னு கொண்டு வந்தாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்படியே அடுத்து 2009 பிரச்சனையாகி 10லேயும் பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனை ஆச்சு? 2 சமூகத்துக்குள்ளே அந்த சாமி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு சுவரை எடுக்கலையே, எங்களுக்கு வழிபாடு வேணும், எப்போல்லாம் சாமி கும்பிட்றோம் அப்போல்லாம் பிரச்சனை அங்கே வந்துடும். பீஸ் கமிட்டி போடுவாங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு வருவாங்க. போலீஸ் பாதுகாப்போட சின்ன சின்ன ப்ராசஸிங் மட்டும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். பெருசாக எங்களால் பண்ண முடியல. 2010 ஒரு பிரச்சனை வருது. சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத முன் வைக்கிறோம் பீஸ் கமிட்டியில். அப்போ நிறைய பேர் தெரியாது, சும்மா போயிட்டு வரோம். அது எட்டப்படலை. 2011 வந்து மதுரை மாவட்ட எஸ்பியாக அஸ்ராகருக்கு ஜாயின் பண்ணுறாரு. அவர் மூலமாக சில தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையில் ஒரு பீஸ் கமிட்டி ஒன்று போடுறாரு. பீஸ் கமிட்டி போட்டாச்சு. போட்டுட்டு 2 சமூகம் இணைஞ்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு போட்டு ஒரு 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 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. அதாவது சுவரை இடிக்கல, நீங்க வழிபடுறதுக்கு உரிமை தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு மட்டும் பேசுறாங்க. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? குறிப்பிட்ட சில விஷயங்கள் நாங்க ஏத்துக்கிறோம். அவங்க சொல்றதுல அதாவது 2 சமூகம் இணைஞ்சு ஆலய வழிபாடு நடத்திக்கலாம். முத்தாலம்மன் கோயில், முத்தாலம்மன், மாரியம்மன் கோயில், அரச வழிபாடு கும்பிட்டுக்கலாங்கிறத முதல் இதில் கொடுத்துட்றோம். 2வது 2 சமூகம் இணைஞ்சு அந்த இடத்துக்கு பட்டா வாங்கிக்கலாங்கிறதையும் அரசாங்கத்திட்ட 2 சமூகம் இணைஞ்சா பட்டா வாங்கிக்கலாங்கிற கருத்து முன் வைக்கிறோம். சூப்பர். 3வது என்னென்னா ஆலய நுழைவு, அதாவது முத்தாலம்மன் கோயிலில் சம உரிமை கேட்டு நாங்கள் கருத்து முன் வைக்கிறோம். அதை ஏற்றுக்கிறாங்க. அதில் ஒரு தரப்பு அவங்க ஏற்றுக்கல, ஒரு தரப்பு ஏற்றுக்கிறாங்க. அவங்கள்ட்டே ஒரு ஆமாம், அதில் ஒரு தரப்பு நிழற்குடை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தரப்பில் கேட்குறப்ப அது ஒன்றும் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு இணக்கமான சூழல் உருவாகும் என்று நாங்கள் 2 சமூகமே சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து சமாதானம் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா எஸ்பி வந்திருக்காரு, அவர் நல்லதை பண்ணிடுவார் அப்படிங்கிற பொசிஷன் எல்லா 2 தரப்புலையும் சந்தோஷமா தீர்மானமும் ஆயிடுச்சு. ஒத்துக்கிறாத பல பிள்ளைமார் நண்பர்களும் ஒத்துக்கிட்டாங்க. சில விஷயங்களுக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம். இது வரைக்கும் போய் இனிமேல் 2 சமூகமும் ஒரு நல்லா இருக்கலாம், எனக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழன்ற சூழ்நிலையில் அங்கே ஒரு சனியை உள்ளே வருது. ராம ரவிக்குமார் ஒருத்தன் வர்றேன். ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு தெரியாது, யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. நேராக 2 சமூகத்தை இணக்கமாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே பேசியிருப்பேன் போல் வெள்ளாள சமுதாயத்தில். திரும்ப நான் இங்கே வரேன்னு சொல்லி 4 பேர்த்த கூப்பிட்டு ஊருக்குள்ளே வந்து எங்கள் ஊர் பெரிய ஆளில் வச்சு பேசுகிறாங்க. நான் எப்படியாச்சும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு பேசிட்டு ஆசை வார்த்தை காட்டிட்டு கிளம்புறேன். போயிட்டு அங்கே என்ன செஞ்சேன்னு தெரியாதுங்க, அப்படியே டோட்டலாக அவனோட ஸ்டேட்மெண்ட்டே மாறுது. நாங்கள் என்னெல்லாம் சரத்தில் இருந்ததோ, அதாவது 2 சமூகம் சாமி கும்பிட்டுக்கலாம், கோயிலில் வந்துட்டு சின்ன சின்ன அவங்க 2 விட்டு கொடுத்து நாங்கள் 2 விட்டு கொடுத்து வழிபட்டுக்கலாம், அந்த இடத்துக்கு தேவையான பட்டா 2 சமூகம் சேர்ந்து வாங்கிக்கலாம், உரிமை கொண்டாடுறதுல ஈக்குவல் ஷேரு, நிலக்கூட கட்டுறது, இந்த மாதிரி அந்த அரச மரத்தை கும்பிடுறது, தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி நடைபாதையில் சீரியல் கட்டிக்கிறலாம், திருவிழா காலங்களில் ரேடியோ கட்டிக்கிறலாங்கிறலாம், நிழல் கூட வைக்கிறது வரைக்கும் பேசி முடிச்சு ஃபைனல் ஆயிடுச்சு. இதெல்லாம் பேசி முடிச்சு ராம ரவின்ற ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகி பிள்ளைமாறு சமூகத்து ஆளுகளை தூண்டி விட்டு, ஏற்கனவே நாங்கள் ஒத்துக்கிட்ட ஆட்களை தூண்டி விட்டு இதில் இப்படி செய்யக்கூடாது, அவன் தாழ்ந்தவன், அதனால் இந்த இதெல்லாம் மாற்றும்னு சொல்லி சாமி வந்து அவங்களுக்கே சொந்தம், பூசாரித்தனை அவங்களுக்கு, உரிமை அவங்களுக்கு, பராமரிப்பு பார்க்குறது அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இதில் வந்து பல்லர் சமூகம் வந்து சாமி கும்பிட்டுட்டு தேங்காவில் உடைச்சிட்டு போகிற மட்டும்தான் அவங்களுக்கு உரிமைங்கிறது எஸ்பியை வச்சு எல்லாமே மாற்றி. அவர் என்ன கம்யூனிட்டி? அவர் வந்து பிள்ளைமாறு, ராமரவிக்குமார் பிள்ளைமாறு அவங்களுக்கு சாதகமாக பணி செய்ய வந்தவர். கடைசியில் எங்களுக்கு தெரியும் இந்த விஷயமெல்லாம், எங்கள் நல்ல மாதிரி பேசி இந்து அந்த மாதிரிலாம் இல்லை, இந்துன்னு அவர் எடுத்துக்கிறல. அந்த இடத்துல அவர் ஜாதியத்தை மென்ஷன் பண்ணி அவளுக்கு சாதமாக எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. என்னங்க திருப்பரங்குன்றம் கோயிலில் இந்துக்களுக்கு வழிபட உரிமை இல்லையான்னு கேட்டு சூடத்தெல்லாம் எடுத்து அது இப்போ வேணா இருக்கலாம். நான் ஒரு ஃபோட்டோ கூட காட்டியிருப்பேன் பாருங்கள். அதை எங்கள் மக்களோட சேர்ந்து அங்கே வந்து பயங்கரமாக ஆரவாரம் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் எங்களை மட்டம் தட்டி வேறு லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த ஆள் வெளிப்படையாக சொன்னாங்க, வெளிப்படையாக நீங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஆளுங்க வரக்கூடாது. அதை அந்த கதையை கேளுங்களேன். அந்த இது முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. யார் ஜட்ஜு? நீதிபதி சந்துரு
தலைமையில் ஜட்ஜ்மெண்ட் வெளியே வருது. இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல ராம ரவிக்குமார் வந்ததுக்கு பிறகு மாற்றப்பட்ட தீர்மானம், அது தீர்மானம் அந்த இதை எடுத்துட்டு போய் ஜட்ஜிட்ட கொடுக்குறாங்க. அந்த தீர்மானம் தான் அங்க ஜட்ஜ் வாசிக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற தீர்மானம் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத காட்டுறப்போ நீங்க உங்க தரப்புல விளக்கம் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்குறோம். நீ அப்பதான் அதனாலதான் ஜட்ஜ்மெண்ட் இந்த இது வந்துடும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். கடைசி அங்க வந்து நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியும் உங்களுக்கு ஃபேவரட்டா வரல, 1% கூட வரல. கடைசியா கொடுக்கப்பட்ட யார் பேசினா கோர்ட்ல போய் உங்க தரப்புல இருந்து யார் போனா? எங்க தரப்புல நிர்மலா ராணின்னு திருச்சிக்காரங்க மனுவாவும் எழுதி கொடுத்துருக்கீங்க. எல்லா ரெக்கார்டுகளும் இருக்கு. இந்த ஆள் வந்ததுக்கு பிறகு மாத்தப்பட்டிருக்கு, பேசுனது ஒண்ணு, இப்படி ஒண்ணு மாத்திருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் 2வது அப்பீல் பண்றோம். ஆனா அவங்க அந்த நாம கொடுத்தது எதையுமே ஏத்துக்கறல. 2வது அப்பீல் யார்கிட்ட போகுது? அதே இதுதான் போகுது, சந்திரன் தான் போகுது. அந்த பெட்டிஷனையும் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஓகே, தீர்ப்பு கொடுத்தாச்சுட்டு. அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாகுது. 12க்கு அடுத்து சின்ன சின்ன பிரச்சனையாக வருது. 2016 மறுபடியும் ஒரு பீஸ் கமிட்டி போட்டு ஆலய வழிபாடு செய்யணுன்ற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்து பீஸ் கமிட்டி போடுறாங்க. அப்போ 2012 அந்த கேஸ் எல்லாமே வாபஸ் ஆகி போகுது. அப்போ 2 பக்கங்களும் ஃப்ரீயாக போயிடுறாங்க. ஃப்ரீயாக போயிடுறாங்கன்னா சண்டை சத்தம் இல்லாமல் கேஸ் இல்லை, அலையலை அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருது. ஏன்னா சந்துரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, இதுதான் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க இருந்துக்கிட்டாங்க. எங்கள் தரப்பில் நாங்கள் அதை விடலை. 2012 ஜட்ஜ்மெண்ட் வருது, சந்துரு நீதிபதியோட ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் கும்பாபிஷேகம் வைக்கணுன்றப்போ ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க. நீங்கள் வாங்க, எல்லா மக்களும் வாங்க, உள்ளே போய் சாமி எடுக்கலாம் அப்படின்ற கருத்தில் ராம ரவிக்குமார் ஒரு இந்து மதவாதி மூலமாக ஒரு 5-6 பேர் ஊரில் வந்து பேசுகிறாங்க. நாங்களும் சரி கும்பாபிஷேகத்துக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில், ஏன்னா ரொம்ப நாளாக கட்டி கோயில் கிடக்கு, அந்த பாவம் நமக்கு வேணாம், சாமி குத்தம் ஆகக்கூடாதுன்ட்டு சமாதானம் போயிட்டு கும்பிடான்ட்டு இங்கேருந்து போகிறோம். இங்கேருந்து எல்லா மக்களும் கோயிலுக்கு வாங்க அழைச்சிட்டு ஆரவாரமாக அரோகரா போடுறேன் சாமியை சொல்லி கோஷம் போட்டு கிட்டத்தட்ட எங்கள் ஊர் மக்கள் பூரா கிளம்பி ரோட்டுக்கு வந்து கோயிலுக்கிட்ட போகிறோம். கோயிலுக்கிட்ட போகிறப்போ இந்த இது கேட்டுக்கிட்ட சாமி இருக்குன்றது. என்னடா சாமி ஆரவாரம் பண்ணி கூப்பிட்டு வந்தது யார்? நம்ம ராம ரவிக்குமார், இந்து மத தீவிரவாதி. அவர் பயங்கர ஆரவாரம். யாருக்கு? உங்களை கூட்டு வரேன், சமத்துவம் சமாதானம் நாமெல்லாம் ஒருங்கிணைச்சு நல்ல முடிவுல அருமையான முடிவு. அங்கேருந்து நாங்கள் வாரோம், ஆடி பாடி வாரோம். நல்ல ஒவ்வொருத்தரும் தட்டில் தேங்காய் பழத்தோடு அங்கேருந்து வாரோம். பெரிய ஆளுக்கு ஆணு பெண் அத்தனை பேர் வந்து பார்த்தாத்தான் தெரியுது சாமி வெளியில் இருக்குன்றது. கொதிச்சு போயிருப்பாரு ராம ரவிக்குமார். ஐயே, அந்த முட்டாப்பை என்ன பழிச்சோன்னு எங்கள் கோர்ட்டு தீர்ப்பில் சாமி கும்பிடுத்தாங்க, அந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து கும்பிடணும்னா ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அதனால் இங்கே வச்சே கும்பிடுங்க. எங்கே இருந்தாலும் சாமி தானே. சாமி எங்கே இருப்பார்? தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார்னு சொல்லி அவன் எங்களுக்கு சமாதானம் பண்ணிட்டேன். அந்த ஆள் உங்களை சாமி கும்பிடவான்னு கூப்பிட்டு போயிட்டு கோயிலுக்கு வெளியில தான் நீ கும்பிடணும்னு உங்களை ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இங்கே கும்பிடுங்க, சாமி எங்கே வச்சா சாமி தானே அந்த கருத்தை முன்வைக்க அந்த ஆள். நாங்கள் என்ன நினச்சி போனோம், சரி அங்கே சாமியெல்லாம் உள்ள கருவறைக்குள்ளே தானே இருக்குது, எல்லாம் போய் நல்லா மாலை விலை போட்டு முத்தாளம் வேண்டிக்கலாம், இப்போ போல் நல்லா சோகம் கிடைக்கும்னு நினச்சி அம்பிட்டு வேகத்தில் அம்மனுக்கு உண்டான மரியாதையே கருவறை தானே. அதை என்ன செய்ய, இவன் என்ன பண்ணேன்னு தெரியல, தூக்கி கொண்டு ரோட்டில் வச்சிருக்கான். இந்த வேலையை யார் பார்த்தது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனாத்தே இருக்கணும், அவன் தான் ராம ரவிக்குமார். ஆமாம், அந்த பக்கம் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த பக்கம் உங்களை வழிபடுறதுக்கு வாங்கன்னா அரோரா போட்டு உங்களை கூப்பிட்டு வர்றோம். அப்போ நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல அவன் என்னத்தை காட்டுறேன் அப்படின்னா, அந்த இந்துக்கள்லேயே 2 விதமாக எடுக்கிறேன். தேவேந்திர சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்டவன், நீ வெளியில் கும்பிட்றான், பிள்ளைமார் சமூகம் வந்து உயர்ந்த இந்துக்கள், அவன் அங்கே இருந்தாச்சும் கும்பிடுன்ற கருத்தை முன் வச்ச மாதிரி அவனோட நடவடிக்கை இருந்துச்சு. 2 தரப்பையுமே பிரித்து காட்டுறேன். ஒரே இந்து இல்லை நீங்கள் இல்லை அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தீங்க? ஆர்எஸ்எஸ் இப்போ தாங்க, அதுக்கு பிறகு தாங்க ஆர்எஸ்எஸ் வந்தேன். ஏன் வந்தீங்க? அதான் ஒரு இந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதை சொல்ல வரேன். அந்த விஷயத்துக்கு என்னென்னா, எத்தனையோ அதிகாரிகள் வந்தாங்க, எவ்வளோ சமுதாய பெரிய பெரிய ஆள்லாம் வந்தாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இந்த சாமியை வழிபடுறதுக்கு இடம் கொடுத்துட மாட்டாங்களா, அந்த இதை மீட்டி கொடுத்துட மாட்டாங்கன்னு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அண்ணன் மாமன் மச்சன் சொந்தம் பந்தம் அதிகாரிகள்லாம் பார்த்து வந்து யாராலும் எதுவும் நடக்கலை. சரி, இன்னொரு எல்லை இருக்குது, சமத்துவம், உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்குது இந்துக்களுக்குன்னு, ஆர்எஸ்எஸ்ன்னு இருக்குது, அரசியல் நமக்கு வேணாம், அவங்கக்கிட்ட போனாவாச்சும் தீர்வு கிடைக்குமா, கிடைச்சிராதா அப்படி ஒரு அவநம்பிக்கையில் அங்கே போனது. நிறைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு வாங்க, இந்த பிரச்சனை ஈஸியாக முடிச்சிடலாம், நாங்கள் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ளே இறங்குறேன். போனால் நிறையா ஃபீல்டு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஃபீல்டில் கரெக்டாக இருக்குது. மனிதன் மத்தியில் எவனுமே நமக்கு சரியான ஆதரவு கிடையாது. இந்துக்களுக்காக போராடக்கூடிய நீங்கள் யாருமே இந்துக்களால் ஒரு வகையிலும் பெருசாக எடுக்கிறது இல்லை. நான் ஒரு காரியம் செஞ்சால் அவன் முனைச்சிக்கிட்டு அங்கிட்டு போவேன், இன்னொருத்தையும் உறுதிக்க மாறிக்கிறேன், இவன் செய்கிறதா
தேச நலனுக்காக நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? நான் இருந்தேன். தாழ்த்தப்பட்ட அதை ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு வரட்டு அந்த வக்கிர புத்தி. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் தடுக்கிறதா? அந்த தடுப்பேன், அடுத்து வரமாட்டேன். புரியுது. நான் தான் செலவு பண்ணுவேன், நான் தான் எல்லாத்துக்கும் ஒரு பைடெக், அதாவது எல்லாத்துக்கும் நான் தான் பணம் செலவு பண்ணுவேன். இங்கேருந்து கூட்டு போகிறது, ஒரு சில இடங்களில் செலவு பண்ணுறது, டீ வாங்கி கொடுக்குறது, பஸ்ஸு கொடுக்குறது, மேக்ஸிமம் நான் செலவு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட பணி வந்து ஆலய பணிகள். உங்கள் காசில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆலய பணி எனக்கு வந்துட்டு அதை மதம் மாறுறது சம்மந்தமானது எங்கெங்கே குறை இருக்கோ அதை சுட்டி காட்டி சரி செய்கிறது, கோயில்கள் சிதிலமடைஞ்சுன்னா அதை சரி பண்ணுறது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு பண்பாட்டு வகுப்புகள் இருக்கிறது, நற்குணங்கள் நல்ல செய்திகளை கலாச்சாரங்களை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற பணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் சிலர்லாம் இந்த ஜாதி ரீதியில் என்னை கொஞ்சம் ஓரம் கட்டினாங்க. வெளிப்படையாகவே நான் எவனுக்கு இங்கே வேம்பு வச்சு கேட்குறதும் இல்லை, எனக்கு சரின்னு பாட்டுக்கு செய்கிறேன், அவ்வளோதான். ஆர்எஸ்எஸ்ல எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, அங்கே மதம்லாம் ஜாதியே கிடையாது. எங்கள் ஏரியாவில் இருக்கவெல்லாம் பூரா அடி முட்டாக இருப்பேன் போல், பெரிய பெரிய ஆளுண்டுவேன், எவனும் இருக்க மாட்டேன். என்னம்மா அவங்க அப்பயோட சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இங்கேருந்து போகிறது சாப்பிட்றது எல்லாம் நம்ம காசாக இருக்கும். ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுண்டுவேன், திண்டத்தகாதவராக தான் பார்க்குறது. அப்படியே தான் பார்க்குறேன். இன்னொன்று அங்கே அந்த ஒரு பைட்டுக்கு ஒரு பெரிய கூட்டமெல்லாம் போட்டால் பேருக்கு அம்பேத்கர் படத்தை மட்டும் வைப்பாங்க, ஆனால் மற்ற ஜாதிக்கார படம் பூரா அங்கே இருக்கும். எல்லா படத்தையும் வச்சுருப்பேன், இந்த இமானுவேல் படம் மட்டும் வைக்க மாட்டேன், சுந்தரிங் படத்தை வைக்க மாட்டாங்க. நான் போய் சொல்லுவேன், என்னங்க இவ்வளோ பெரிய படம் வச்சுருக்கேன், எங்களை சம்மந்த இந்த ஏரியாவில் மெஜாரிட்டி எங்கள் மக்கள் வசிக்கிறோம், இதில் நீங்கள் நாங்கள் இந்த படத்தை கூட வைக்க மாட்டேன், பேருக்கு ஒன்று என்னையாச்சும் சுந்தரலிங்கம் படத்தை வச்சுருப்பாங்க, பேரை போட மாட்டேன், இவருக்கு சுந்தரலிங்கம் ஏதாவது ஒரு பரசம் படம் போட்டு வச்சு விட்ருவாங்க. ஆனால் மோடியே வந்து உங்களை தேவேந்திரர் பெருமைக்குரியது அப்படின்லாம் சொன்னார், பட்டியலிருந்து வெளியே. அதெல்லாம் 2014 அமித்ஷா மதுரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்துட்டு போனார் எங்களுக்கு. குஷியாக உலகத்திலேயே முதல் குடி மூத்த குடி பசுவினை தெய்வம் வழங்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்னா அது தேவேந்திர சமுதாயம் என்பது மாதிரி உரையாற்றி, அதாவது எங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கினார். நீங்கள்லாம் நம்பிட்டீங்க? நாங்கள் பயங்கரமாக நம்பிட்டோம்னா அதுதான் வரலாறுங்கிறது நானே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவர் எப்படி சொன்னாங்க நாங்கள் அதை சொல்கிறோம், ஊர் ஊராக சொல்லுவோம். அவர் பேசுனதை வந்து ஆமாம் உண்மை அப்படி நம்புகிறோம். உங்களை வந்து அவ்வளோ பெருமையாக நினைக்கிறாரு, பெரியவங்களா நினைக்கிறாரு, அப்படி நம்புகிறோம். அப்படி நம்புகிறோம். அதை வந்துட்டு காலப்போக்கில் எங்களுக்கு ரெக்கார்டெல்லாம் எதுலையுமே செஞ்சாங்கன்னு சொன்னாங்க, ரெக்கார்டிக்கெல்லாம் ஆய்வு பண்ணாங்க நிறைய இடத்துல இந்தியா முழுவதும். இதில் சில ஆய்வுகளை உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 7 உட்பிரிவுகளை இணைச்சு தேவேந்திரவளன் மோடி கிட்டத்தட்ட சென்னையில் வச்சு ஒரு 13 நிமிஷம் பேசினார். மோடி அந்த இதை எங்களோட இதை வாசிக்கிறப்பெல்லாம் எங்கள் ஊரில் வேட்டு போட்டு ஆரவாரம். அப்போ நீங்கள் இன்னுமே திண்டத்தகாதவர் இல்லை, நாங்கள் வந்து சமமாயிட்டோம் அப்படிங்கிற கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டீங்க. உள் உணர்வு எங்களுக்கு சொல்லுது, இனிமேல் நாம் தாழ்ந்தவங்கள்ல உடைச்சி விட்டார் மோடி, விலங்கு அனைத்து உடைக்கப்பட்டு விட்டது, நாம் இனிமேல் ஃப்ரீயாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கலாம் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு உணர்ச்சி பொங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். எங்கே போட்டாலும் மோடி கடவுள் எங்களுக்கு. அதாவது எங்களுக்கு இந்திரன் தான் கடவுள், ஆனால் இந்திரன் வடிவத்தில் நரேந்திரன் கடவுள்ன்ற அளவுக்கு நாங்கள் எல்லாருமே சின்ன குழந்தை கூட அந்த அளவுக்கு பேசினோம், புகழ் பாடினோம். அது காலப்போக்கில் இதுவரைக்கும் 1% கூட நகர்ந்த மாதிரி தெரியலை. இது ஏமாற்று வேலையா அல்லது எதோ ஓட்டுக்காக சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. நாங்கள் இன்னும் நம்பிட்டு அவரை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், ஆர்எஸ்எஸ் ஆட்கள், அவர் முகமாக வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் பூரா உங்களை தீண்டத்தகாதவனா பார்க்குறான். ஆமாம், உங்களை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்க அங்கே இருக்குது, மோடி பேரை சொல்லி செய்கிறான் இருக்கு. அப்போ மோடி சொன்னது உண்மை இல்லை, இவங்க நடத்துறது தான் உண்மையாக இருக்கு. நடைமுறையில் இவன் சொல்கிறது உண்மையாக தெரியுது, அவர் சொல்லிட்டாரு. இதை மோடி தரப்பு கிட்டலாம் நீங்கள் சொல்லலையா? பிஜேபி தரப்பு கிட்ட லெட்ரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சிருக்கிறோம். நல்லா இருந்துச்சா? இறங்குன்ட்டாங்க. நீ மன்னர்ரா, வாயில் சொல்லிட்டான், நீ மன்னர், அவ்வளோதான். நீ கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சாமியவே தூக்கிட்டு வந்து வெளியில் வைப்பேன்னு வச்சுட்டேன். அது ஒரு இந்துத்துவாவோட கடைப்பிடிக்கக்கூடிய அந்த ராமர் ரவிங்கிறவன் எவ்வளோ பெரிய மோசம் பண்ணியிருக்கான்றது அப்புறந்தே கொஞ்சம் கொஞ்சம் பிடிபட்டுச்சு. அப்புறம் அந்த கேஸ் முடிஞ்சு அடுத்து என்னாச்சு? அடுத்து 2016 இந்த சம்பவம் நடக்குது, சாமி கும்பிட்றோம், பிரச்சனையாகுது, வெளியே வருது. அப்போ கோயிலை பூரா மூணுனாங்க. 2016 பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை வந்தோடனே டக்குன்னு இழுத்து மூடுறாங்க. ஒரு 4-5-6 வருஷம் கிடக்குது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அவங்களை சாமி கும்பிடும்ல, நாங்கள் போய் சாமி கும்பிட்டோம், ரோட்டில் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுறது, பிரச்சனை வேணாம் அப்படின்ற அந்த பூட்டியாச்சுல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். 2023 அறநூற்றுலேருந்து வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? இந்த தமிழக அரசு வந்துட்டு எங்கெல்லாம் கோயில்கள் வந்து பிரச்சனையோட மூடி கிடக்கும் அதெல்லாம் திறந்து வழிபாடு நடத்துங்கன்ற மாதிரி கோரி ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்தோம்னா ஸ்டாலின் ஆமாம் வந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருந்தது. என்ன பிரச்சனையோ அதை கேட்டு அதுக்குரிய தீர்வை கண்டுபிடிச்சி கொடுங்கன்றப்போ
22, 23 அருமையான ஒரு விசாரணைக்கு வந்தாங்க. எல்லார்ட்டையும் விசாரித்தாங்க. அந்த தரப்பு நம்மள 2 தரப்பு விசாரித்தாங்க. கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இதே அறிக்கையை வந்து மாவட்ட கலெக்டர்கிட்ட சொல்றாங்க. அறநிலையத்துறையிலிருந்து வந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வந்து கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப எங்க ஊருக்கு நேர்மையா நீங்க சொன்னதை பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் தான் கோயில் வந்து 10-7 வருஷமா பூட்டி கிடக்கு. அதை சரி பண்ணணும்னு சொல்லி எங்க ஊர்ல பிள்ளைமாறு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க கோர்ட்டில். அந்த மனுவுக்கு விசாரணை வருது. அப்போ இந்த சங்கீதா ஆட்சியர் அங்கே மேடம் அவங்க இருக்கிறாங்க. சிஆர் சாமிநாதன் அங்கே ஜட்ஜாக இருக்கிறாரு. விசாரணைக்கு போகுது. சனாதன தர்மத்துக்கு ஒன்றுன்னா அவங்க முதல்ல வந்துருவார்ல, அவர் தான் இந்து மதத்தினுடைய தீவிர காவலர். அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா அவங்க சொன்ன உடனே இவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. படித்து பார்த்துட்டு எந்த விதமான முன் அறிவிப்பின்றி ஒருதலை பட்சமான ஒரு சமூகத்தை விசாரிக்காமலே ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது உயர்ந்த ஜாதி இந்துக்களுக்கு மட்டும் சொல்லிட்டாங்க கோயில் பூட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு சில விஷயங்களை சொல்லி பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதிரடியாக கோயிலை திறந்து 6 கால பூஜை நடக்கணும்னு சொல்லி உத்தரவு நடக்கணும். யாரால் நடத்தப்படணும்? ஒருதலைப்பட்சமாக பிள்ளைமார் சமூகம் மட்டும்தான் பயன்படுத்தணும். உங்கள் தரப்பு விசாரணைக்கு கூப்பிடல, எந்த இதுவும் கிடையாது. மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் உங்கள் தரப்பை இந்துவான உங்களை கூப்பிடவே இல்லை. அதே சொல்ல இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய ஆள் அவர். அதில் ஒருதலைப்பட்சமான ஒரு ஆள் கொடுத்ததை மட்டும் வாங்கிக்கிட்டு எங்கள் சமூகத்தை விசாரிக்கலை, என்னோட கேட்டுக்கரல. நீலாம் கோயிலுக்கு வரக்கூடாது. 2012 ஜட்ஜ்மெண்ட் அதை நீ கடைப்பிடிச்சிக்க. ஏன் அவங்கள விசாரிக்கணும்? அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி மறுபடியும் மேல்முறையீடு போகிறோம். தமிழக அரசு போகுது. அதாவது ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு தப்பா இருக்கு, ஒருதலைபட்சமா இருக்குன்னு யார் சொல்றா? தமிழ்நாடு அரசு மாவட்ட கலெக்டர் மூலமாக மனு கொடுக்குறாங்க. உங்க கோரிக்கையை ஸ்டாலின் அரசு ஏத்துக்கிருச்சு. ஓகே, அவங்களுக்கு சரியான முறையில் விசாரணை பண்ணி அவங்க என்ன கோரிக்கையோ அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தமிழக அரசு முறையிட்டு எங்களுக்கு ஒரு ரிட்டு போடுறாங்க. இது தவறானதுங்க, ஒருதலைபட்சமான தீர்ப்பு, இரு சமூகம் இணைச்சு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வழங்கன்னு அந்த அம்மா கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர். அந்த காலகட்டத்தில் இருந்த பாலசுப்ரமணியம், விக்டோரியா கௌரிங்கிற மேடம் 2 பேரும் இந்த மனு விசாரணைக்கு போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த இதை வந்துட்டு ஒருதலைபட்சமான தீர்ப்பாக இருக்குது, இது 2 தரப்புலையும் விசாரித்து நியாயமான தீர்ப்பு கொடுக்குறதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிடுறாங்க. இங்கே உயர்நீதிமன்றத்தில், மதுரை கிளையில் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்த மனு எதிர்த்து மறுபடியும் போகிறேன். நாங்கள் 2012 போட்ட தீர்ப்பு சரியானது, உண்மையானதும் கூட, அதை மாற்ற முடியாது. இப்போ 2016 இப்போ நான் கொடுக்குறது 2023 24 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டும் சரியானது தான், மாற்ற முடியாது. இனி இதுக்கு மேல்முறையிட மற்ற விஷயம் இருந்தீங்கன்னா எல்லா அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுப்பேன் ஜி.ஆர். சாமிநாதன் சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு. விசாரிக்கவும் இல்லை, 2 பேர்த்து இணைங்கன்னு சொன்னதுக்கும் கொடுத்தது 2 நீதிபதிகள் வந்து இது ஒருதலைபட்சமா இருக்குன்னு சொன்னதையே ஜி.ஆர். சாமிநாதன் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி இதை யார் எடுத்தாலும் நடவடிக்கை. நான் சொன்னதே முடிவு, இரு தீர்ப்பு. இன்னி 2 பேர் அந்த சமூகத்தில் 4 பேர் சேர்த்து ரிப்போர்ட் கொடுத்தாலும் அந்த வாக்குமூலம் கொடுத்துருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு அடுத்து என்ன பண்ணுதாங்க? திரும்ப மேல்முறையீடு. அவங்களும் விடாமல் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் கலெக்டர்லாம் பார்க்குறோம், இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் தீர்ப்பு வேணும். தீர்வு அந்த ஆலய விளையாடி வந்து கட்டாயம் வேணும். அரச மரத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லைங்கிறது நாங்கள் அந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அரசாங்கம் உங்களை பேக் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு சாதகமாக சில சம்பவங்களும் இருக்குது. நாங்கள் உண்மையிலே அரசாங்கத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு திருப்தியாக தெரிஞ்சு. உண்மையிலேவா? ஆமாம். ஓகே. அதுக்கடுத்து இவர் சொல்லி முடிச்ச பின்னாடி மறுபடியும் மேல்முறையீடு போகுது. அங்கே ஜெயச்சந்திரன் ஒரு ஜட்ஜும் ஸ்ரீமதின்னு ஒரு ஜட்ஜு இருக்காங்க. அவங்க முன்னாடி அந்த ஆளை சேர்த்துட்டாங்கல்ல, இவங்க விசாரிக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் விசாரிச்சுக்கல, இருந்தாலும் அவங்க அதே ஜெயச்சந்திரன் இதே இது இப்படி என்ன தீர்ப்போ ஏற்கனவே ஜி.ஆர். சாமிநாதன் என்ன தீர்ப்பு கொடுத்தாரோ அந்த தீர்ப்பில் கடைப்பிடிங்க அப்படின்னு ஜெயச்சந்திரன் சார் சொல்லிடுறாரு. இப்போ ஸ்ரீமதி அவங்க இதிலேருந்து விடுபடுறாங்க. முத நாள் இருக்கிறாங்க, அவங்க நல்ல கருத்தை முன் வைக்கிறாங்க. அவங்களோட இதை வந்து ஏற்றுக்கிறாம வேற ஒருத்தவங்களை உள்ள கொண்டு வர்றாங்க. அவங்கள விலக்கிட்டு புதுசாக பூர்ணிமான்னு ஒரு ஜட்ஜ் அம்மா. இந்த ஸ்ரீமதி சொன்ன வார்த்தைக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது முத நாள். அது இவங்க 1-1-2 மாறி வரப்போகுது அப்படிங்கிறதுல எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. திரும்ப அவங்கள நீக்கிட்டு இன்னொரு அம்மா உள்ளே வர்றாங்க. வந்தால் இதுவும் அந்த அங்கே தான் இருக்குது. அந்த சி.ஆர். சாமிநாதன் என்ன ஜட்ஜ்மெண்ட்டும் அது மட்டும் இல்லை, ஜெயச்சந்திரன் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, பூட்டி கிடந்த கோயிலை திறந்து வழிபாடு நடத்து, திறந்திருந்த அரச மரத்தை பூட்டி வைடான்ற மாதிரி சிறை பிடிச்சி வச்சுருக்காரு. அதாவது பூட்டி கிடந்த
சாமியை திறந்து வழிபட சொல்லிட்டாரு. 2 பேரும் போய் வழிபட்டுக்குங்க. ஆமாம். திறந்திருந்த அரச மரத்தை கேட்டு போட்டு 4 அடுக்கு 3 அடுக்கு கம்பு கட்டி தீண்டாமை என்பது 100% இங்கே இருக்குன்றதை அவர் சுட்டி காட்டுறாரு. அந்த மரத்தை நீங்கள் தொடக்கூடாது, சாமியை தொட்டு கும்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி, அவன் சிலையை தொடக்கூடாதுன்னு சொல்லி உள்ள கருவறைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சிலையை தூக்கி வெளியில் வச்சு சாமி விட்டேன் அன்னைக்கு. இவர் இந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, நீ மரத்தையே தொடக்கூடாதா, சந்தம் அடிக்கக்கூடாது. அதில் என்னன்னா அந்த முத்தாலம்மன் கோவிலுங்கிறது வந்து எல்லா சமூகங்களுக்கும் கும்பிடக்கூடிய ஒரு கோயில். அதை நீங்கள் திறந்து விட்டு தான் ஆகணும், ஏன்னா எல்லாரும் கும்பிடுறது. இந்த அரச மரங்கிறது உங்களுடைய வழிபாடு, குறிப்பிட்ட சமூகம் தேவ சமுதாயம் வழிபடக்கூடிய ஒன்று. அதையே தொடக்கூடாதுன்னு பேரிகார்டு பேரிகார்டு போட்டு சுற்றி 4 அடுக்கு இரும்பு வேலி ஒரு 3-4 அடி வரைக்கும் சுற்றி கம்பு கட்டி, அந்த பக்கத்தில் கை எட்டாது 4 அடி நீளத்துக்கு நம்ம கையாக இருக்குது. அதில் வந்து தவறான சில கருத்துக்கள் முன்மொழிகிறாரு. சந்தனத்தில் விஷத்தை வச்சுருவாங்க, மாலையில் விஷம் வச்சுருவாங்க, மாலையில் ஏதாச்சும் வச்சு மரத்தை பட்டுப்பு வச்சுருவாங்க. என்னங்க அத்தனை வருஷமா உங்கள் கூட இருந்த மரத்தை நீங்கள் எதுக்குங்க பட்டுப்பட வைக்க? அவரோட கண் பார்வைக்கு நாங்கள்லாம் பெரிய தீவிரவாதி, தீண்டாமை தாண்டி அவர் வந்து யோசிச்சிருக்காரு. தீண்டாமை கிடையாது, அதெல்லாம் தாண்டி அவர் கண்ணோட்டத்துக்கு நாங்களாம் விஷ மாதிரி தெரிஞ்சிருக்கிறோம். இந்த சமூக மக்களையும் இன்னமும் அப்படியே இருக்கா? கட்டி வச்சு நிற்கிது, அந்த இடமே குப்பையாக கிடக்கு. இப்போ இந்த கார்த்திகை தீபத்துக்கு கூட விளக்கு போட போனதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு. 2 சாமியுமே கும்பிடணுங்கிறது பொதுவானது. கம்பை கட்டிட்டேன், அதை கூட்டி சுத்தம் பண்ணி விளக்கு போட்டால் கூட அதுக்கு எதிர்ப்பு. போலீஸ் 10 போலீஸ் எப்போயோ உட்காந்துருக்காங்க. இருக்கிற தீண்டாம சுவரை இடிங்கடான்னு போய் கேட்டதுக்கு எவ்வளவு இரும்புல வந்து நான் தீண்டாம சுவர் கட்டுறேன்னு கட்டுறாங்க. கட்டி சுற்றி தொடக்கூட முடியாத அளவுக்கு 4 அடி அகலத்து நீளத்துக்கு இருக்காது. சுற்றித்தான் போகணும், அதுக்கு அந்த சுற்றி போகணும். சுற்றுறப்போ போலீஸ் நிற்கணும், 10 போலீஸ் சுற்றி நின்றுக்குருவாங்க. அந்த மரத்தை சுற்றி அந்த கேட்டுக்கு அடுத்து மரத்தில் பிடிக்கிடுவாங்க, இப்படி பிடிச்சிக்கிடுவாங்க. இதை தொட்டு தாண்டி நம்ம வரக்கூடாது, உள்ள மரம் இருக்கும், அப்படியே சுற்றுவாங்க. நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர். திருப்பரங்குன்றத்தை மலையில் ஏற்றணுன்னாரு, மண்டு கருப்பணசாமி கோவில்லையும் ஏற்றணுன்னாரு. நீங்கள் போய் ஒரு மனுவையோ ஒரு பெட்டிஷனையோ கொடுத்து ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா கட்டாயம் அதை நிறைவேற்றி தருவார்ல? ஆமாங்க, எங்களுக்கு கூட ஒரு தகவல் கிடச்சி. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வந்துட்டு தீபம் ஏற்றுக்கு சி.ஆர். சாமிநாதன் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணதாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவர் வந்து செஞ்சார், பார்த்தாரு, விளக்கு போட சொன்னார்னு சொன்னாங்க. சி.ஆர். சாமிநாதன் இந்து மதத்தினுடைய தீவிர பக்தர். ஏன் அந்த முருகன் கோயிலில் போட்டிருக்க விளக்க ஏன் அந்த உத்தப்புறத்தில் நான் இந்த 40-50 வருஷமாக கிடைக்க அது என்னன்னு ஒரு பார்க்குறது அவருக்கு இல்லை. நாங்கள் இத்தனைக்கு மனு கொடுத்துருக்குறோம், தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டில் எடுத்து சொல்லி அவர்கிட்டயே தீர்ப்பாக அவர்கிட்டயே தீண்டாமை என்பது என்னென்ன வடிவத்தில் இருக்கோ அதை பூரா அவர் தான் கடைப்பிடிக்கிறாருங்கிறது எங்களோட மக்களுடைய ஒரு கணிப்பு. இதுலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி சாமியவே பிரித்து வச்சு அவர் இப்போ ஜெயச்சந்திரன் இருக்கட்டும், அங்கே தீபம் ஏற்றுறது தேவை சரின்னா இங்கேயும் சரிதான் அப்படிங்கிறது அவர் நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு அதை சரி பண்ணி கொடுக்கணும்ல. ஆமாம், நான் ஆர்எஸ்எஸில் பயணம் பண்ணாலும் என்ன இது பண்ணியிருந்தாலும் நான் ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறவன் தான். இல்லை எனக்கு கடவுள் படிப்பு அதிகம் இருக்குது, அவர் அதில் இருக்கிறது தானே. ஏன் அந்த சாமிக்கு ஒன்று இந்த சாமிக்கு ஒன்று செய்கிறாரு? அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கும்பிட்ற சாமி இறக்கம் குறைஞ்சதாகவும் அங்கே முத்தாலம்ம சாமி பெரிய சின்ன அவங்களுக்கு ஆதரவாகவும் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போவும் கூட மறுபடியும் நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறது, எந்த ஜட்ஜாக இருக்கட்டும் உண்மைத்தன்மையை வந்து ஆய்வு பண்ணி அவங்களே பார்க்கட்டும். 2 சைக்கும் விசாரணை கமிட்டி வைங்க, சிறப்பாக செஞ்சு இப்போ இருக்கிற பிஜேபி மத்திய அரசாக இருக்கட்டும், மோடிஜியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணுங்கிற அவங்க மூலமாகவும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுக்கு சாதமாக ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கல. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் மூலமாக கூட எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுன்றதை முன்னிலைப்படுத்தி இத்தனை வருஷம் போராடுறீங்க. ஆமாம், கோயில் உரிமை. ஆமாம், டயர்டாகலையா? ஏதாவது ஒரு முடிவு இதுக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதாவது அங்கதே வர்றேன் நான். அது இந்த மோடி, அமித்ஷா, கலைஞர் பையன் நம்ம முக ஸ்டாலின் இவங்கெல்லாம் சொல்லி வந்த எதுக்குன்னா, இதுவரை எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணிட்டோம், எங்களுக்கு எங்கேயுமே ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கல. ஆக மொத்தம் நாங்கள்லாம் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாக சின்ன செய்திகள் சொல்லியிருக்கிறோம். இந்த அரசு மரபு வழிபாடு இல்லைன்னா எங்கள் சமுதாய மக்களை திரட்டி ஒரே ஒரு வழி எங்களுக்கு ஆகம வழி அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும், மதம் மாறும் சம்பந்தமான முடிவு எடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்போம். ஏன்னா இப்படி ஒரு தீண்டாமை சாமியை கும்பிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இதுதான், இந்த மாரியாத்தா தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதன் மூலம் ஒரு 10-15 உயிரும் போயிருக்குது. ஏகப்பட்ட ஆளுகை மேலே கேஸு,
இன்றைக்கி வரைக்கும் ஒரு 100 பசங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது. எந்த வேலைக்கும் போக முடியல. இந்த அரசாங்கத்துக்கிட்டே நிறைய முறையிட்டிருக்கிறோம். மத்திய அரசுக்கும் இதை கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறது எங்களோட ஒரு செய்தியாக தான் இதை சொல்ல வர்றேன். தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். சாமிக்காக தான் இவ்வளவு பண்ணுறீங்க. அந்த சாமியவே தூக்கி போடலான்ற அளவுக்கு தீண்டாமை எதிர்ப்பு மனநிலை இருக்கா? இப்போ உருவாயிருச்சு. எத்தனை நாள் இத்தனை போய் அடித்து மல்லு கட்டுறது? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் நடக்குது. அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஒரு 4 பேர் வந்துட்டு கூட குறையான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையா? இந்த இப்படி சாமி நமக்கு அதுக்கு பேச ஒட்டுமொத்த மக்களை ஊரை தட்டி நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த மதம் இல்லை, நாங்கள் மத மாற்றம் அப்படின்றது 100% கையில் எடுக்க ரெடி ஆகிட்டோம். ஒரு சமயம் எதிர்பார்க்குறோம் இன்னொரு வாய்ப்பு. இல்லைன்னா யாரும் இது இல்லாமல் நாங்கள் எங்கள் ஊரில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம். முடிவு பண்ணியிருக்கிறோம். மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கீங்க? கிட்டத்தட்ட 700 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். 2000 சில்லற மக்கள் வசிக்கிறோம். 1500 வாக்காளர் இருக்கிறோம். நிலம்புலம்லாம் நிறையா இருக்குது. விவசாயம் சார்ந்த பொழப்பு, உழைப்பு மட்டும் நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. உங்கள் மக்கள் எல்லாரும் உறுதியாக இருக்கிறீங்களா? உறுதியாக இருக்கிறோம். நிறையா வந்துட்டு ஏன்னா எவ்வளோ நாளைக்கு இந்த சாமிக்காக மல்லு கட்டி கிடக்கிறது? எத்தனை உயிர் இழந்திருக்கிறோம். அதாவது நாங்கள் வந்துட்டு இப்போவும் பெருசாக புரட்சி ஏற்படுத்தணும்னு நினச்சா அது வேறு ரூபத்தில் போயிடும். சரி வேணாம் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் செய்கிறதா இருந்தால் இமீடியேட்டாக உடனே செய்கிறதுக்குலாம் வாய்ப்பெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் மக்களை வந்துட்டு ஒரு வேறு மாதிரி கொண்டு மறுபடியும் கலவரம் வந்துடக்கூடாதுக்காக கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதை தாண்டி நாங்கள் எதிர்பார்ப்பு மோடிஜியை தான் நம்பிட்டு இருக்கிறோம். அவங்க கவனத்துக்கு, அமித்ஷா கவனத்துக்கு போகணும். அதை தாண்டி இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத்துக்காச்சும் கவனத்துக்கு கொண்டு போகணும். அவர் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து ரொம்ப தீவிரமாக பதில் சொல்கிறாரு. அது தெரியலை, நான் சொல்கிறது இன்னும் கேட்டிருப்பேன். அவர்கிட்ட கூட அந்த செய்தி போனால் கூட ஏன்னா அவரோட கருத்துக்கள் நாங்கள் எல்லாரும் நினச்சா திருப்பரங்குன்றம் கோயிலில் எப்படி வேணாலும் தீபத்தை ஏற்ற முடியும், ஒழுங்காக தீர்ப்பு வரும்னு நாங்கள் நம்புகிறோன்னு அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதே இது இந்த உத்தப்புற விஷயத்தையும் அவர் கவனத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னு நானும் எதிர்பார்க்குறேன். கடவுள் சாட்சியாக சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இது மாதிரி மீடியாக்கள் கொண்டு போனால் ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னு உங்களை கோயிலுக்குள்ளே கூட்டு போவாங்கன்னு நம்புகிறோம். இன்னுமா நம்புறீங்க? ஒரு அவநம்பிக்கை தான். அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை சார், அவநம்பிக்கை. வாய்ப்பு இருக்கும், நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை ஒருபோதும் நடைபெறாது. உங்களுடைய போராட்டமும் உங்களுடைய நடவடிக்கையும் தான் அடுத்த கட்ட தீர்வாக இருக்கும். இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை பேரடியோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.